உங்கள் படத்தில் கப்புள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நீங்கள் ரொமான்ஸில் இறங்கிட்டீங்க, இது நியாயமான எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க சார் ஃபஸ்ட்டு. அது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி? பிகாஸ் அவர் ஸ்கிரிப்ட் எழுதல மியூசிக் வீடியோக்கு. அவங்க இது நான் எதுவும் பண்ணலைங்க. ரெண்டாவது எல்லாரையும் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இல்லைங்க. அது ஆக்ஷன் படம் எடுக்கும்போது வரதா இல்லை. நீங்கள் என்ன பண்ணால் எமோஷன் ஆவீங்கன்னா யாராவது கொண்டாதான் எமோஷன் ஆகும். அதுக்காக பண்ணுறது அது. நான் டெய்லி காலையில் இருந்துச்சு யாராவது கொல்லணும்னு எழுத மாட்டேன். ஸ்ருதி இங்கே உங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த சூழலில் முடிவு பண்ணீங்க? ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் செட்லேயோ ஏதோ நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் தட் இவர் கேமரா முன்னாடி ஹில் லுக் குட், அவ்வளோதான். ஸோ அந்த தாட் ப்ராசஸில் இருந்து தான். டைரக்ட் சார், அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வெளிவந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் உள்ளே இல்லைண்ணே, சோஷியல் மீடியாவில் இல்லை. நான் முன்னாடி இருந்தே உள்ளே இல்லை. அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா அது என் வேலை, எனக்கு தெரிஞ்ச வேலை, அதில் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்காதுன்னு இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே. ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன், அசிஸ்டன்ட்ஸிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு. சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க, அதெல்லாம் எதிர்பார்த்து தானே. சரி ஓகே. ஏன்னா சார் டைரக்டராக ஆஸ் அ டைரக்டராக உங்கள் மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க. ஸோ நடிகராக இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, எதனா சொல்லுவாங்களா? இல்லை, நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல, அதனால் அது பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பலை. ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டோம். ஏன்னா நீங்கள் என்னை விமர்சனம் பண்ணதாகட்டும், என்னை பாராட்டுறதாகட்டும், அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதனால் மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன். சாரி. இல்லை, எனக்கு இது நான் கற்றுக்கிறதுக்கு வந்து எப்போவுமே ரெடியாக இருக்கிற ஒரு ஆள் தான். நான் என்னோட ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் தெரியும். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ கடைசி ஏடி அவனாக ஒருத்தர் வந்து சேர்ந்துருந்தா கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னன்னு கேட்டுப்பேன். ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான். ஸோ எதெல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறக்கான அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து. எனக்கு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் இது வரைக்கும் பண்ணேன், இந்த ரெட்ரோ சாங்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே இப்படி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அண்ட் ஸ்ருதி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் நான் இவங்ககிட்ட அந்த பிளேலிஸ்ட்டெல்லாம் வாங்கியிருந்தேன். ஏன்னா திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமாக கேட்டுருக்கேன். ஒரு 40-50 பாட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இப்படி இருந்தது. அண்ட் அதில் அவங்க பேரெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி மெட்டல், ப்ளூஸ், அது எனக்கு அதில் என்னன்னு கூட தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராப்ளி நானும் எங்காவது நாளைக்கு அணிகிட்ட பேசும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். Lokesh here. Okay. Which one you like the most, acting or directing? டைரக்ஷன் சார், லைஃப் டைம் டைரக்ஷன் சார். சூப்பர், நைஸ். அவர் தான் சொல்லிட்டாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.